மக்களே எல்லாருக்கும் தெரியும் டாடா மோட்டர்ஸோட டிமேச்சர் பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அக்டோபர் 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒண்ணா இருந்த டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியாகவும் கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாகவும் பிரிஞ்சிருச்சு. நமக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா, எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு லாபம் கிடைக்கும், எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்றது வந்து லாங் டேர்மில் எனக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஏகப்பட்ட சந்தேகம். அதே டேட்டோட பார்த்தீங்கன்னா நானும் ஒரு சில டேட்டஸ் எல்லாம் பார்த்தேன். அப்போ கிடைச்ச தெளிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அதை வந்து கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஜெயிண்ட் டாடா மோட்டார்ஸ், அதாவது இன்னைக்கு நேற்று கிடையாது, பல வருஷமா நல்லா போயிட்டு இருந்த கம்பெனியை இதுக்குடா சம்மந்தமே இல்லாத பிரிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வேல்யூ அன்லாக் பண்ணுறது மக்களே. ரெண்டு கம்பெனி ஒன்றா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய வேல்யூவாக தெரியாது. அதே தனித்தனியாக பிரிச்சோன்னா அந்த கம்பெனிக்கான வேல்யூ வந்துட்டு அதனோட ஷேர் ப்ரைஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாத கம்பெனி சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கம்பெனி ரெண்டு தனித்தனியாக இருக்கும்போது எங்களால் பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்பெனியும் ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா எங்களால் க்ரோ பண்ண முடியும், அதனோட ஃபுல் பொட்டன்ஷியலும் பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னன்னா குரூப்பாக கிளாஸில் உட்கார வச்சு பாடம் நடத்துறதுக்கு பதிலாக தனித்தனியாக உட்கார வச்சு பாடம் நடத்தினா பசங்க நல்லா படிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான விஷயம் தான்.